Hi guys, welcome to shruthiskitchendubai. நான் இந்தியால இருந்து வரும்போதே வடைக்கான ரெடிமேட் மிக்ஸ் பவுடர் மாதிரி இருக்கிறத வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இதை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல்ல இந்த பாக்கெட்டை கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதுல வந்து 1/2 டீஸ்பூன் பெப்பரு, சின்ன சைஸ்ல இருக்கிற இஞ்சியை குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். 2 பச்சை மிளகாயை நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது கூட ஒரு கொத்தளவு கருவேப்பிலை இலையும் நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்துக்கலாம். இதுல வெங்காயம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி ஆட் பண்ணி நல்லா மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. வடை மாவோட கன்சிஸ்டன்சி இப்படித்தான் இருக்கணும். ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணி ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி குட்டியாக பால் கவர் இல்லை அப்படின்னா பாலித்தீன் கவரில் லைட்டாக எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு மாவுலேருந்து கொஞ்சமாக வச்சு நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு ஃபர்ஸ்ட் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் சென்டரில் ஹோல் போடுறதுக்கு முன்னாடி தண்ணி இல்லை அப்படின்னா ஆயில் ஏதாவது ஒன்று எடுத்து கையில் அப்ளை பண்ணிவிட்டு நடுவில் ஓட்டை போட்டிங்கன்னா சூப்பராக ஓட்டை போட வரும். இதை அப்படியே நம்ம எண்ணெய் பேனில் லைட்டாக விட்டோம் அப்படின்னாலே கீழே விழுகும். சூப்பராக இப்போ நமக்கு வடை ஷேப் வந்துருச்சு. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். 2 பக்கமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி சூப்பரா கிறிஸ்பியா வெந்து வந்ததுக்கு அப்புறம் இதை அப்படியே நம்ம வெளியே எடுத்து வச்சிடலாம். சூப்பரா உளுந்த வடை ரெடி ஆயிருச்சு. அப்படியே எண்ணெயில இருந்து எடுத்து நல்லா வடிகட்டிட்டு டிஷ்யூ பேப்பர்ல வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா உளுந்த வடையும் என் ஹஸ்பண்டே போட்டுட்டாங்க. ரொம்ப சூப்பரா நல்லா டேஸ்டா இருந்துச்சு. 250 கிராம்ஸ் இருக்கிற இந்த பேக்ல இருந்து எனக்கு 15 வடை வந்துச்சு. இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கிறது தேங்காய் சட்னி தான். தேங்காய் சட்னி கூட சர்வ் பண்ணுங்க, வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். நார்மலா செய்யற தேங்காய் சட்னியை விட வதக்கிட்டு செய்யற தேங்காய் சட்னி ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். அப்படித்தான் நாங்க செஞ்சோம். வேற லெவல் டேஸ்ட். ஸ்ருதிகாக்கு கொடுத்தோம். ஸ்ருதிகாவும் நல்லா விரும்பி சாப்பிட்டா. ஈவினிங் டைம்ல இந்த மாதிரி சுட சுட வடை கூட சட்னி வச்சு சாப்பிட்றது வேற லெவல் ஃபீல். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா shruthiskitchendubai அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் guys, ish you all.